நைட்டு 12 மணி எதிர் வீட்டுல திருடன் புகுந்துட்டான். இதை பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் அங்க ஓடி போய் பார்த்தா வந்திருப்பது திருடன் இல்ல, இவனோட நண்பன். இவன் பேரு தாமஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடிட்டான். 5 வருஷம் கழிச்சு இப்போ ஊருக்கு வந்திருக்கான். இவன் பேரு ஜேம்ஸ். 2 பேருமே உயிருக்கு உயிரான நண்பர்கள். ஆனா பிரச்சனை வந்த உடனே நண்பன் அம்போன்னு விட்டுட்டு இவன் மட்டும் ஓடிட்டான். அதனாலேயே ஜேம்ஸ் இவன் மேல காண்டல் இருக்கான். ஆனா தாமஸ் உன்னை விட்டுட்டு போனதுக்கு சாரி மச்சான்னு இவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். தாமஸுக்கு மம்மி இல்ல, ஆனா டேடி இருக்காரு. ஜேம்ஸுக்கு டேடி மம்மி 2 பேருமே இருக்காங்க, ஆனா ஒன்னா இல்ல. ஆனா தாமஸ் நீ எப்படிடா இருக்கன்னு கேட்பான்னு பார்த்தா உன் மம்மி எப்படிடா இருக்கான்னு கேக்குறான். ஏன்னா தாமஸுக்கு ஜேம்ஸோட மம்மி மேல ஒரு கண்ணு. ஜேம்ஸும் என் மம்மி என் டேடியை விட்டு பிரிஞ்சதுனால அவங்க நிம்மதி இல்லாம இருக்காங்க. அடிக்கடி உன்னை பத்தி உன் டேடி கிட்டையும் கேட்பாங்க. நானும் என் மம்மி பேச்சை கேட்காம போதைக்கு அடிமையாகி 2 வருஷம் ஜெயில இருந்து திரும்பி வந்தேன். அதுல இருந்து என் மம்மி என்கிட்ட பேசுவதே இல்ல. என் மம்மி உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, அதனால நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஜேம்ஸோட மம்மி பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேரு கிளாரா. பையனும் லேட்டா வரான். அவனை மடக்கி நீ குடிச்சிட்டு வரியா இல்ல எந்த பொண்ணையாவது மேட்டர் பண்ணிட்டு வரையான்னு வெக்கமே இல்லாம கேக்குறாங்க. அவனும் நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், அது விஷயமா வெளியே போயிட்டு வர லேட் ஆச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா மம்மி நம்பாம வாய ஊத சொல்றாங்க. ஸ்மெல் வருது, நீ திருந்தவே மாட்டியாடான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனும் கோச்சிக்கிட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு மம்மி தூங்காம பையன் கிட்ட அசிங்கமா பேசிட்டமேன்னு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க அவனோட ரூமுக்கு போனான். அவன் போதை மருந்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மம்மியும் பையனை கூப்பிடுறாங்க, ஆனா அவன் கதவே திறக்கல. போதை மருந்து ஸ்மெல் வந்த உடனே கதவை உடைக்கிறாங்க. ஆனா அவன் போதை மருந்து அதிகமா யூஸ் பண்றதுனால அவன் இறந்து போயிட்டான். என்னாலதான் என் பையன் இறந்து போயிட்டான்னு மம்மியும் தனிமையில தவிக்கிறா. தாமஸும் ஆண்டியோட வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டி ஏன்டா என் பையனை விட்டுட்டு நீ மட்டும் போயிட்ட, நீ மட்டும் அவன் கூட இருந்தா அவன் இப்படி ஆயிருக்க மாட்டான்னு சொன்ன உடனே இவனும் அவகிட்ட மன்னிப்பு கேக்குறான். இனிமே உங்க பையன் இடத்துல நான் இருந்து உங்களை கவனிச்சுக்கிறேன்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஆண்டி அவளோட புருஷனை பார்க்க போற. அவன் ஒரு மெக்கானிக்கு. மானங்கட்ட பொண்டாட்டி, பொறுப்பு இல்லாத பையன். இவங்க 2 பேரு கூடயும் நான் இருக்க மாட்டேன்னு இவன் தனியா வந்துட்டான். ஆண்டியும் இவனை வீட்டுக்கு கூப்பிடுறான். ஆனா இவன் என் பையனை கொன்னதே நீ தாண்டி, அவனை ஒழுங்கா நடத்திருந்தா இப்படி ஆயிருப்பானா, இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு பொண்டாட்டிய அடிச்சு துரத்துறான். ஜேம்ஸுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா. இவ பேரு மாயா. ஹாஸ்பிட்டல்ல ஆயா வேலை செய்யறா. என் நண்பன் போதை மருந்தை யூஸ் பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல ஜேம்ஸ் போதை மருந்துக்கு அடிமையா இருந்தான். அவனை காப்பாத்துனதே மாயா தான். மாயா ஹாஸ்பிட்டல்ல ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஜேம்ஸுக்கு வேலை இல்ல. ஆனா ஜேம்ஸ் பொண்டாட்டிக்கு சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, நைட்டுல பொண்டாட்டிக்கு காலை அமுக்கிறது, அவளுக்கு மூடு வந்தா மேட்டர் பண்ணுவது, இதுதான் ஜேம்ஸோட வேலை. பொண்டாட்டி காசுல சோறு சாப்பிடுவது இவனுக்கு பிடிக்கல. அதனால இவன் வேலை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்கல. மறுநாள் ஆண்டி ஜேம்ஸுக்கு கால் பண்ணி நைட்டு நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிடலாமான்னு இவனும் கூப்பிடுறா. இவனும் அங்க போறான். ஆனா ஜேம்ஸ் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கான். ஆனா ஆண்டி என் பையனை நான் தான் கொன்னேன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க பையனை மறந்துட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு இவன் சொன்ன உடனே இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறா. இவனும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ தான் என்ன காப்பாத்துனான்னு சொன்ன உடனே இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஆண்டியும் மெசலாயிட்டா. சில வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டிக்கு ஜேம்ஸ் மேல ஒரு கண்ணு. ஆண்டி குடிச்சதுனால அவளால வண்டி ஓட்ட முடியாது. ஜேம்ஸும் வேற வழி இல்லாம இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அவளை படுக்க வச்சுட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா ஆண்டி அவனை போக விடாம இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூடயே படுன்னு அடம் பிடிக்கிறா. இவனும் படுக்கிறான், அவளும் உமா கொடுக்குறா. உடனே ஜேம்ஸ் இவளை தள்ளி விட்டுட்டு என் பொண்டாட்டி வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். மறுநாள் ஜேம்ஸ் அவனோட டேடிய பார்க்க போறான். ஆனா டேடி இவனை மதிக்கவே இல்ல. ஏன்டா இங்க வந்தேன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இவனும் நான் முன்ன மாதிரி இல்ல, இப்போ போதை மருந்து எல்லாம் யூஸ் பண்றது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா டேடி இவன் சொன்னதை காதல கூட வாங்காம கிளம்பிட்டாரு. அன்னைக்கு நைட்டு பொண்டாட்டிக்காரி மேட்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஜேம்ஸ் ஆண்டிய நினைச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஜேம்ஸ் ஆண்டிய பார்க்க கிளம்புறான். ஆனா பொண்டாட்டிக்காரி எங்க போறேன்னு கேக்குறா. இவனும் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போய் சொல்லி சமாளிக்கிறான். என்ன வீட்டுல தனியா விட்டுட்டு போகாத, எனக்கு பயமா இருக்குன்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் அதை காதல கூட வாங்காம ஆண்டியோட வீட்டுக்கு வரான். ஆண்டியும் இவனை இன்வைட் பண்ணி இந்த நேரத்துல எதுக்காகடா நீ இங்க வந்தன்னு கேக்குறா. இவனும் நீங்க தனியா இருப்பது எனக்கு கவலையா இருக்கு, நீங்க கஷ்டப்படுவத என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு உமா கொடுக்குறான். இவளும் தடுக்கல. ஆண்டியோட மனசுக்கு இவன் மருந்தா போடுறான். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. ஆண்டியும் நான் உன் கூட மேட்டர் பண்ணி என் பையனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு அவன் நம்ம 2 பேரையும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஜேம்ஸ் நம்ம 2 பேரோட ஃபீலிங்ஸ் அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆண்டியும் நானும் உன்னோட மம்மியும் ஒன்னாதான் இருந்தோம், ஆனா நீ அவளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டு என் பையனாலதான் அவன் பிரிஞ்சு போயிட்டான்னு என்கிட்ட உன் மம்மி பேசுறதையே நிறுத்திட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவ இறந்தும் போயிட்டா. என்னாலதான் உன் மம்மி இறந்து போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆண்டி நேற்று ஜேம்ஸ் ஆண்டியோட வீட்டிலேயே தூங்கிட்டான். மறுநாள் ஆண்டி இவனை எழுப்பி காஃபி போட்டு கொடுக்குற. உடனே ஜேம்ஸ் நம்மளோட மேட்டரு என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது, நான் அவளுக்கு துரோகம் பண்ணது தெரிஞ்சு அவ என்ன விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய பார்க்க ஓடி வரான். பொண்டாட்டிக்காரியும் நேத்து நைட்டு முழுக்க இவன் வீட்டுக்கே வரல. ஒருவேளை போதை மருந்தை யூஸ் பண்ணிருப்பானோன்னு இவளுக்கு டவுட்டா இருக்கு. போதை மருந்தை யூஸ் பண்ணியான்னு கேக்குறா. இவனும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறான். அவளும் நம்புற மாதிரி நம்பிட்டா. ஆண்டி செடிகளை வளர்க்கிற கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க.
இருக்கு. அப்போ ஜேம்ஸோட டேடி அங்க வராரு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா பேசிக்கவே இல்லை. ஆனா ஆண்டி மேல இவருக்கு ஒரு கண்ணு. ஆண்டிக்கும் தெரியும். இவரும் இவ பையனுக்காக மன்னிப்பா கேட்டுட்டு உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காம என்ன கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஆண்டி ஜேம்ஸுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வரியான்னு கூப்பிடுற. ஆனா ஜேம்ஸோட பொண்டாட்டி வீட்டுல இருக்கு. அவகிட்ட போய் சொல்லிட்டு இவனால வர முடியாது. மறுபடியும் நைட்டு வெளியே போனா இவளுக்கு டவுட் வருமோன்னு இவன் அமைதியா இருக்கான். மறுநாள் நைட் டியூட்டின்னு பொண்டாட்டிக்காரி வேலைக்கு போயிட்டா. உடனே ஜேம்ஸ் ஆண்டியோட வீட்டுக்கு ஓடி வரான். ஆண்டியும் மேட்டர் மருந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஜேம்ஸ் என் பொண்டாட்டி எனக்கு உண்மையா இருக்கா, ஆனா நான் அவளுக்கு உண்மையா இல்ல. இனிமேலும் என்னால அவளுக்கு துரோகம் பண்ண முடியாது. இனிமே நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதை கேட்ட உடனே ஆண்டியோட மனசு உடைஞ்சு போச்சு. மறுநாள் ஆண்டியோட கடையில செடிகளை வாங்க வந்த ரெண்டு பொண்ணுங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இந்த பொம்பளை தான் அவளோட பையனை அவளே கொண்டுட்டான்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஆண்டியால தாங்க முடியல. உடனே இவ கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க, உடனே ஒரு நல்ல டாக்டரா பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜேம்ஸ் தான் ஆண்டிக்கு ஆறுதலா இருந்தான். இப்போ அவனும் இல்லன்னு ஆண்டியால ஏற்றுக்கொள்ள முடியல. அன்னைக்கு நேற்று ஜேம்ஸோட டேடிக்கு கால் பண்ணி அவரை வீட்டுக்கு வர வச்சு ஆண்டியும் அவருக்கு உமா கொடுக்குறா. மேட்டருக்கு ஈத்துக்கிட்டு போறா. ஆனா இது என்னால முடியாதுன்னு அவரு அடம் பிடிக்கிறாரு. கடுப்பான ஆண்டியும் உனக்கு பொண்டாட்டி இல்ல, எனக்கு புருஷனும் இல்ல, பையனும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்துவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவரு இறந்து போன என் பொண்டாட்டிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. நான் தனிமையில இருந்தாலும் அவ நினைவோட நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆண்டியும் உங்களை மாதிரியே உங்க பையன் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கடுப்பான இவரு என் பையன் என்ன மாதிரி இல்ல, அவன் நல்லவனும் இல்ல, உன் பையனோட இருப்புக்கு என் பையன் தான் காரணம். அன்னைக்கு நைட்டு உன் பையன் என் பையனை மீட் பண்ணாம இருந்திருந்தா அவன் போதை மருந்தையே யூஸ் பண்ணிருக்க மாட்டான். இதை கேட்ட உடனே ஆண்டியும் மெசலாயிட்ட. எல்லாத்துக்கும் என் பையன் தான் காரணம்னு இவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறாரு. தான் பையன் கடைசியா ஜேம்ஸ தான் பாத்துருக்கான்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஜேம்ஸ் இந்த உண்மையை ஆண்டி கிட்ட இருந்து மறைச்சிட்டான். மறுநாள் ஜேம்ஸ் அவன் பொண்டாடி கூட ஜாலியா இருக்கான். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவனும் திறந்து பார்த்தா ஆண்டி. நீ ஏன் இங்க வந்த, என் பொண்டாட்டி வீட்டுல இருக்கா, பிரச்சனை ஆயிடும், இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லியும் ஆண்டி கேட்கல. அங்க நைட்டியோட வந்த இவனோட பொண்டாட்டிய பார்த்துட்டு ஆண்டி இன்னும் வெறுப்பாயிட்டா. பொண்டாட்டிக்காரியும் இவங்க யாருன்னு கேக்குறா. இவனும் இவங்க என் மம்மியோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட மம்மின்னு சொல்லி மன்னிக்கவும் என் ஃப்ரெண்டோட மம்மி நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்திருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா ஆண்டி இவனோட பொண்டாட்டிய வாமான்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு இவன் நல்லவன் இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் இவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவனை என் பையன் மாதிரி நினைச்சேன், ஆனா இவனே என் பையனை கொண்டுட்டான். உன்கிட்ட பொய்ய சொல்லிட்டு அடிக்கடி என்ன பார்க்க என் வீட்டுக்கு இவன் வருவான். என்னை பத்தி உன்கிட்ட அவன் சொல்லிருக்க மாட்டான். ஏன்னா இவன் என்ன மேட்டர் பண்ணிட்டான், நானும் தெரியாம பண்ணிட்டேன். இந்த மேட்டரு உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் என்கிட்ட சொன்னான். ஆனா இப்பதான் இவனை பத்தியே எனக்கு தெரிஞ்சது. என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு ஆண்டியும் எல்லாத்தையும் உளறிட்டா. இவகிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு கிளம்பிட்டா. இதை கேட்டு பொண்டாட்டிக்காரி பதறி போய் நைட்டானா வெளியே போனது இவளை பார்க்கத்தானா, எப்படிடா உன் ஃப்ரெண்டோட மம்மி கூடயே இப்படி பண்ணிருக்க, எனக்கும் துரோகம் பண்ணி உன் நண்பனுக்கும் துரோகம் பண்ணி நீ எல்லாம் ஒரு மனுஷனா. இவனும் மன்னிப்பு கேட்கிறான். ஆனா அவ இனிமே நான் உன் கூட வாழ மாட்டேன்னு பொட்டி படிக்க பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. உடனே ஜேம்ஸ் ஆண்டியோட வீட்டுக்கு ஓடி வந்து ஏன் இப்படி பண்ணனு கேக்குறான். அவளும் என் பையன் கடைசியா உன்னதான் பாத்துருக்கான், ஆனா நீ அந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. என் பையன் உன்னாலதான் போதை மருந்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான், ஆனா நீ அவனை அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிட்ட. என் பையன் போதை மருந்தை யூஸ் பண்ணதுனால அவன் 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா நீ போதை மருந்தை விட்டுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ நல்ல பையனா ஊருக்கு திரும்பி வந்து அன்னைக்கு நைட்டு என் பையன் உன்னை பார்க்காம இருந்திருந்தா அவன் மனசு மாறி இருக்காது. நீ நல்லவன் ஆயிட்டு அவன் கெட்டவன் ஆயிட்டான். இதை கேட்ட உடனே ஜேம்ஸால குற்ற உணர்ச்சியை தாங்க முடியல. ஆண்டி கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு வீட்டுக்கு வரான். நண்பனுக்கும் மனைவிக்கும் துரோகம் பண்ணதை நினைச்சுக்கிட்டு இவன் மறுபடியும் போதை மருந்தை யூஸ் பண்றான்.